ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் டீல் போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, ஃபங்க் எப்படி வைக்கிறது லென்த் ஏரில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு மட்டும் ட்ரிம் பண்ண போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து அப்படியே விட்டுட்டு நான் எடுத்து காட்டுறது மட்டும் உங்களுக்கு ட்ரிம் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு அது காமிச்சிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லென்த் இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஓவர் லென்த்தாக இருக்கும். அந்த ஓவர் லென்த் வந்து நம்ம வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறோம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு அதே நம்ம வந்து சைடு வந்து ட்ரிம் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு வந்து முல்லட் பண்ணுற மாதிரி சைடு காதுக்கு மேலே பண்ணிங்க. அது வந்து இப்போ நார்மல் தான். இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா கீழே பார்த்தீங்களா காமிக்கிறேன். அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அப்படி கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதே நீங்கள் வந்து மேலே முடியும் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு கொண்ட மாதிரி உங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். கீழே வந்து ஃபங்க் வந்து தெரிவிக்காது. ஃபங்கு முடி வந்து நிறையா இருக்கணும். தலைக்கு மேலே அந்த கொண்ட மாதிரி சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ நான் கட் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் முடி கம்மியாக இருந்தால் தான் ஃபங்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு வந்து மேலேருந்து முடி வந்து ஒரே ஈவனாக வரணும் அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் ஒரே ஈவனாக வச்சுருங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு பள்ளம் மாதிரி பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கீழே ஃபங்கு தெரிவிக்காது. அதனால் மேலே இருக்குது கீழே வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக காட்ட உங்களுக்கு எப்படி இருக்குது ஃபினிஷிங் லுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு வந்து முல்லட் மாதிரி பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபங்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மேலே நான் ட்ரிம் பண்ணியிருக்கேன். கீழே பாருங்கள் அப்படியே வெட்டுறேன். நான் கீழே வந்து வெட்டவே கிடையாது. மேலே மட்டும் தான் உங்களுக்கு வந்து நான் வெட்டியிருக்கேன். கீழே வந்து ஃபங்க் வந்து லென்த் அப்படியே விட்டுட்டு அந்த மேல் முடி மட்டும் லைட்டாக வெட்டியிருக்கேன். சைடு வந்து எப்பயும் நீங்கள் வந்து முல்லட் பண்ணுற மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா லென்த் ஹேரில் வந்து ஃபங்க் வரதுக்கு ஒரு கரெக்டான வழி. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.